இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை உபாகமம் 5வது அதிகாரம் 32வது வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்தபடியே செய்ய சாவதானமாயிருங்கள், வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பீர்களாக. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற இந்த விசேஷித்த வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், கர்த்தருடைய கற்பனைகள், அவர் நமக்கு கொடுத்த கட்டளைகள் எல்லாவற்றையும் செய்ய சாவதானமாயிருங்கள் என்று சொல்லி ரொம்ப கவனமா இருங்க. பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லணும். மிகவும் கவனமாய் அதை செய்ய வேண்டும். ஆண்டுடைய கட்டளைகள், கற்பனைகள் அவை எல்லாவற்றையும் நாம் செய்ய ரொம்ப கவனம் உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த காலை வேளையில ஆண்டவர் விரும்புகிறார். வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பீர்களாக. அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டுடைய வார்த்தை, அவருடைய வேதம் வெளிச்சம், அந்த வேதம் சத்தியம், அந்த வேதம் நம்மை உயிர்ப்பிக்கும், அந்த வார்த்தைகள் நமக்கு புதிய ஜீவனை தரும். ஆகவே அவருடைய வார்த்தைகளை நாம் கருத்தாய் கை கொள்ள மிகவும் கவனம் உள்ளவர்களாய், வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாதவர்களாய், அவரை பிடித்து கொண்டு, அந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டு நடக்கிறவர்களாய் நம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அவ்வாறு நாம் வாழும்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே அவருடைய பிள்ளைகளாய் நம்ம இன்னும் அதிகமாய் அவருக்குள்ளாய் வளரும்படியாய் கிருபை செய்வார். நம் மூலமாய் அநேக ஆத்துமாக்களை ஆண்டவர் அவரை அறிந்து கொள்ளும்படியாய் செய்வார். நம்ம செய்ய வேண்டியது அவருடைய வார்த்தைகள், அவருடைய கட்டளைகளின்படி நாம் செய்ய மிகவும் கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கும்போது 4வது அதிகாரத்திலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் கை கொள்ளும் போது, அவருடைய வார்த்தைகளை நாம் கை கொள்ள கவனமுள்ளவர்களாய் இருக்கும்போது நம்முடைய வாழ்வில் என்னென்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்பதை ஒரு 3 பகுதிகளாக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை இந்த நாளில நாம் தியானிப்போம். பாருங்க, நீதிமொழிகள் 4:4 சொல்லப்பட்ட இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள பிறவது, என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். இந்த உலகத்திலே நாம் பிழைத்து நல்ல வாழ்க்கை, நல்ல ஜீவனம் பண்ண வேண்டுமே ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகளை, கட்டளைகளை கை கொண்டு அவருடைய வார்த்தைகளை நாம் காத்து கொள்ள வேண்டுமா? அப்பொழுது நாம் பிழைப்போமா? அன்பான தெய்வ பிள்ளைகளே, உடைய வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இருந்து வார்த்தை சொல்லுது. அன்பானவர்களே, அதை விடாம நீ இருந்தனா அது உன்னை தற்காக்கும். அது உன்னை தன்னைத்தானே காக்கிற ஒரு தற்காக்கிற கருவியாக அது உனக்கு செயல்படும். அது மேல் பிரியமாயிரு. தாவீது சொல்லுகிறார், குறித்த உங்களுடைய வேதத்தை நான் தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்பே என் கண்கள் விழித்திருக்கும் என்று சொல்லி தாவீது சொல்லு. அன்பான தெய்வ பிள்ளைகளே, அவருடைய வேதம் என்னுடைய மனமகிழ்ச்சி, நாள் முழுவதும் அது என் தியானம். அவருடைய வேதத்தின் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று தாவீது அநேக இடங்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையின் மேல, அவருடைய கற்பனைகளின் மேல, அவருடைய வேதத்தின் மேல நம்ம பிரியமா இருக்கிறோமா? அவ்வாறு நாம் அதன் மேல பிரியமா இருக்கும்போது அது நம்மை தற்காக்குமா? அது நம்மை காத்து கொள்ளுமா? உலகத்துல எந்த பாவங்கள், அசுசிகள், வியாதிகள், பலவீனங்கள் எல்லாவற்றிலும் இருந்து அது நம்மை காத்து கொள்ளும் என்று வார்த்தை சொல்லுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, அவருடைய வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இருக்கும்போது, அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போது நாம் பிழைப்போமா? அது மாத்திரம் அல்ல, அது நம்மை தற்காக்கிறதா இருக்கிறது. பிசாசின் வல்லமைகள் எல்லாவற்றிலும் இருந்து அது நம்மை தற்காக்குறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த போது முதலாவது அவரை பிசாசு சோதித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு எப்படி அந்த பிசாசை ஜெயித்தார் தெரியுமா? வார்த்தைகளின் மூலமாய். வார்த்தை அவருடைய இருதயத்திலே நிரம்பி இருந்தபடியினால வார்த்தையின் மூலமாய் பிசாசை ஜெயித்தார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை இங்க தரித்து கொள்ளணும்னு எபேசியர்ல வாசிக்கிறோம் அல்லவா? சர்வாயுத வர்க்கத்தை குறித்து பார்க்கும்போது வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம் நம்முடைய வாழ்வில இருக்கும்போது அது நம்மை தற்காக்கும். நாம் அதன் மேல பிரியமா இருக்கும்போது அது நம்மை காத்து கொள்ளும். பிரியமானவர்கள், இந்த காலைவேளையிலே வேதத்தின் மேல பிரியமுள்ளவர்களா இருக்கிறோமா? நாள் முழுவதும் அதை தியானிக்கிறவர்களா இருக்கிறோமா? இந்த நாள்ல சிந்தித்து பார்க்கணும். பிரியமானவர்களே,
அவ்வாறு வேதத்தின் மேல பிரியமாயிருக்கும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். நம்மை பிழைத்து இந்த உலகத்திலே நல்ல ஜீவனம் செய்ய அவர் வழிவகை செய்கிறவராயிருக்கிறார். இரண்டாவதாக பாருங்க, 10வது வசனத்திலே, என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். அன்பான தெய்வ பிள்ளைகளை, ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கும்போது, வார்த்தைகளை வாசித்து தியானம் பண்ணி அதன்படி நடந்தோமே ஆனால் இந்த ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகுமா? அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆயுசின் வருஷங்கள் அதிகமாக வேண்டுமா? இந்த உலகத்திலே வியாதி இல்லாமல் ஆண்டவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய், ஆண்டவருடைய சுத்தம் செய்கிற பிள்ளைகளாய் வாழ வேண்டுமா? ஆண்டை வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு நடப்போம் பிரியமானவர்களே. நீ அவைகளில் நடக்கும்போது உன் நடைகளுக்கு இடுக்கண் உண்டாவதில்லை, நீ அவைகளில் ஓடினாலும் இடர மாட்டாய். அன்பான தெய்வ பிள்ளைகள், இந்த காலைவெளியிலே ஆண்டுடைய வார்த்தைகள், அவருடைய செவ்வையான பாதைகள், அவருடைய ஞான வழிகளிலே நாம் நடக்கும் போது நமக்கு இடுக்கண் உண்டாவதில்லை. அவைகள் எதிலும் நம்மை இடராமல் அவர் பாதுகாக்க, வார்த்தையின் வெளிச்சத்தின் மூலமா நம்மை வழி நடத்த அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். யோபு சொல்லுகிறார், ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. ஒரு பிள்ளை ஆண்டுடைய வேதத்தை வாசித்து தியானித்து அவரோடு இணைந்து வாழுகிற பிள்ளைகளுடைய வீட்டுல அவருடைய ரகசிய செயல் இருக்கும். இந்த செயல் நம்மை பாதுகாக்கும், நமக்கு இடுக்கண் உண்டாக்குவதில்லை, நம்ம இடராமல் அது நம்மை வழி நடத்த அது உண்மையுள்ளதா இருக்கிறது. முதலாவது அவருடைய வார்த்தைகளை நாம் கை கொள்ளும் போது நாம் பிழைத்துக் கொள்வோம் பிரியமானவர்களே. பாருங்க, நம்ம பார்த்தோம், பிழைத்துக் கொள்வோம். அது மாத்திரமல்ல, அது நம்மை தற்காக்கும், அது நம்மை காத்து கொள்ளுகிறதா இருக்கும். இரண்டாவதாக, அவைகளில நம்ம நடக்கும் போது நம்முடைய வாழ்விலே அது ஆயுசின் வருஷங்களை அதிகரித்து தரும். இடுக்கண் நமக்கு உண்டாவதில்லை, ஓடினாலும் இடராமல் அது நம்மை வழி நடத்துமா. மூன்றாவதாக பார்க்கும்போது பாருங்க, 20வது வசனத்துல, என் மகனே என் வார்த்தைகளை கவனி, வசனங்களுக்கு உன் செவியை சாய். மறுபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, வசனங்களுக்கு உன் செவியை சாய். நீ எவ்வாறு சாய்க்கும் போது அவைகள் உன் கண்களை விட்டு, அந்த அந்த வசனங்கள் வார்த்தைகள் உன் கண்களை விட்டு பிரியாமல் இருக்கணும். அதோ இருதயத்துக்குள்ள காத்துக்கொள்ளும். நீ எவ்வாறு காத்துக்கொண்டா அது ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த 3 பகுதிகளிலும் நம்முடைய ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். நீ பிழைப்பார், உன் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் உண்டாகும். எப்பொழுது வார்த்தையை தியானிக்கும் போது, வார்த்தைகளை கை கொள்ளும் போது, வார்த்தையை இருதயத்துக்களை காத்து கொள்ளும் போது இப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்கள் உண்டாகும் என்று இந்த வார்த்தை நமக்கு அழகாக சொல்லி தருகிறது. அன்பான தெய்வ பிள்ளைகளை, பிழைக்க வேண்டுமா? நீடிய ஆயுளை பெற வேண்டுமா? ஜீவனும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? அவருடைய வார்த்தைகளை கை கொள்ளும், இந்த வார்த்தைகளை தியானிக்கும், இந்த வார்த்தைகள் நம்முடைய கண்களை விட்டு பிரியாமல் இருக்கும்படியா அது இருதயத்துக்குள்ளாய் வைத்து இதன்படி நடப்போம் பிரியமானவர்கள். 23வது வசனம் சொல்லுகிறது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும். நீ இருதயத்துல வசனங்களை வைத்து அதை நீ காத்து கொண்டேனா அதுல இருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அந்த ஊற்று பாய்கிற இடமெல்லாம் ஆரோக்கியம் உண்டாகும், செழிப்பு உண்டாகும். தெய்வ பிள்ளைகளே, இந்த காலைவெளியிலே ஆண்டவரிடத்துல கேட்கணும், ஆண்டவரே இந்த வார்த்தையின் மேல எனக்கு ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் தாருங்கப்பா, அது எனக்கு நாள் முழுவதும் பிரியமா மாறணும்ப்பா, உதவி செய்யுங்கப்பா. இந்த வார்த்தையை தியானிக்க தியானிக்க அதை கண்களை விட்டு பிரியாம வைக்க வைக்க இருதயத்துல அதை கட்டி வைத்து கொண்டு இருதயத்துல அதை அறிக்கை செய்ய வாயினால் இருதயத்துல அதை வைத்து கொண்டு வாயினால் அறிக்கை செய்ய நம்முடைய வாழ்வில என்ன தெரியுமா உண்டாகும்? நம்முடைய வாழ்வில அநேக ஆசீர்வாதங்கள் நம்ம பிழைத்துக் கொள்வோம். நம்ம இந்த உலகத்திலே ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். இது மாத்திரமல்ல, ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியத்தை நமக்கு கொண்டு வரும் பிரியமானவர்களே. இதுல ஆண்டவர் மறுபடியும் சொல்ற, வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. வசனங்களை நீ இருதயத்துக்குள்ள வைத்துட்டாலே இதெல்லாம் உன்னை விட்டு மாறிடும். தாறுமாறுகள் உன்னை விட்டு மாறிடும். வாயின் தாறுமாறுகள், உதடுகளின் மாறுபாடுகள் உன்னை விட்டு மாறி போய்விடும். வசனத்தை பிடித்துக்கொள், அதை காத்துக்கொள், அதுதான் உனக்கு ஜீவன் என்று சொல்லி அவர் இந்த காலை வெளியில சொல்கிறார்.
அன்பான தேவ பிள்ளைகளே, அவனுடைய வார்த்தைகளை செய்ய மிகவும் கவனம் உள்ளவர்களா, அவருடைய வார்த்தைகளை, அவருடைய கட்டளைகளை, கற்பனைகளை கைக்கொள்ள, வேதத்தை வாசிக்க, தியானிக்க, அது மேல பிரியமா இருக்கு மிகவும் கவனம் உள்ளவர்களாயிருப்போம். வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாதபடிக்கு வார்த்தைகளின் வெளிச்சத்திலே நடப்போம். ஆண்டவர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வா.